வணக்கம். விடுதலை இந்த வார்த்தையை கேட்டதும் உங்களுக்கு என்ன தோணுது? இன்னைக்கு நாம முமுக்ஷுத்துவம் அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தை பத்தி பார்க்க போறோம். இது ஏதோ ஒரு சாதாரண ஆசை இல்ல. இது விடுதலைக்காக ஏற்படுற ஒரு பயங்கரமான அடக்கவே முடியாத தாகம். வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. தினமும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உங்க மனச முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கிற அந்த ஒரு முக்கியமான எண்ணம் எது? அது உங்க வேலையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், இல்ல வேற எது வேணாலும் இருக்கலாம். அந்த எண்ணத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் நம்ம இன்னைக்கு பேசப்போற விஷயத்தோட முக்கியமான திறவுகோள். அந்த மாதிரி ஒரு தீவிரமான எண்ணத்தோட ஆழத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான உதாரணத்தை பார்க்கலாம். இது உயிர் வாழ்றதுக்கான ஒரு நேரடி போராட்டத்தை பத்தினது. இப்போ கற்பனை பண்ணி பாருங்க. ஒருத்தரை புடிச்சு தண்ணிக்குள்ள அமுக்குறாங்க. என்ன ஆகும்? மூச்சு முட்டும், நுரையீரல் காத்துக்காக ஏங்கும். ஒவ்வொரு செகண்டும் ஒரு யுகம் மாதிரி போகும் இல்லையா? அந்த நேரத்துல அவங்க மனசுல என்ன ஓடும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு அப்போ வேற எந்த ஆசையுமே இருக்காது. பணம், புகழ், சொந்தம், சாப்பாடு எதுவுமே அவங்க கண்ணுக்கு தெரியாது. ஏன், உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் கொண்டு வந்து கொடுத்தா கூட அதை அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஒரே ஒரு எண்ணம் தான் அவங்க முழு உணர்வையும் ஆக்கிரமிச்சிருக்கும். அது என்ன தெரியுமா? உயிர் வாழணும், மூச்சு விடணும், அவ்வளவுதான். மத்த எல்லாமே அவங்க மனசை விட்டு போயிடும். அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் அவங்களோட முழு உலகமாவே மாறிடும். அவங்களோட ஒரே தவிப்பு, ஒரே பிரார்த்தனை என்னவா இருக்கும்னா, சுவாசிக்கிறதுக்கு கொஞ்சூண்டு காத்து கிடைச்சா போதும் அப்படிங்கிறது தான். அந்த போராட்டத்தோட தீவிரம் அப்படி இருக்கும். பாருங்க, இந்த ஒரு உதாரணமே நமக்கு போதும் ஒரு விஷயத்துக்கான முழுமையான தேவைனா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. சரி, இப்போ நம்ம பார்த்த இந்த உடல் ரீதியான போராட்டத்தையே ஒரு ஆன்மீக போராட்டத்துக்கான உருவகமா மாத்தி பார்ப்போம். அதாவது உயிர் பிழைக்கிறதுக்கான அந்த திண்டாட்டம் எப்படி இறைவனை அடையறதுக்கான திண்டாட்டமா மாறுது? இங்க பாருங்க, இந்த ஒப்பீட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஒரு பக்கம் மூச்சு காத்துக்காக தவிக்கிறோம், இன்னொரு பக்கம் இறைவனை காணணும்னு தாகத்தோட இருக்கும். ஒன்னு உடலை காப்பாத்துற போராட்டம், இன்னொன்னு ஆன்மாவை இறைவனோட சேர்க்கிற போராட்டம். ஆனா ரெண்டுக்குமே இருக்க வேண்டிய தீவிரம் ஒண்ணுதான். சோ இந்த சக்தி வாய்ந்த உதாரணத்தை வச்சு இப்போ முமுக்ஷுத்வம்னா என்னன்னு பாத்துரலாம். இதுதான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற விஷயத்தோட மைய கருத்தே. முமுக்ஷுத்வம்னா என்னன்னா, தண்ணில மூழ்கிட்டு இருக்கிற ஒருத்தன் தன் உயிருக்காக எப்படி போராடுவானோ அதே தீவிரத்தோட இறைவனை அடைய போராடுறது. இது ஏதோ பார்ட் டைம்ல பண்ற ஆன்மீக தேடல் மாதிரி இல்ல மெதுவா இருக்கிற ஆசை கிடையாது. இது ஒரு முழுமையான உயிரையே பணயம் வைக்கிற ஒரு தாகம். இதுதான் அதோட முக்கியமான சாரம். சரி, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான தாகம் ஒருத்தருக்கு இருந்தா அதோட விளைவு என்னவா இருக்கும்? பதில் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அது உடனடியா நடக்கும். சச்சிதானந்த சிவமே உன்னை நான் அடைஞ்சே ஆகணும்னு முழு மனசோட நான் முயற்சி பண்ணா ஒரு நொடி பொழுதுல நான் உன்னோட ஒன்னாயிடுவேன். பாருங்க, இது ஒரு நம்பவே முடியாத வாக்குறுதி. முழுமையான இதயபூர்வமான முயற்சி மட்டும் இருந்துட்டா போதும். இறைவனோட கலக்கிறதுங்கிறது பல ஜென்மம் எடுக்கிற ஒரு பெரிய பயணம்லாம் இல்ல. அந்த வார்த்தைய மறுபடியும் கவனிங்க. நொடிப்பொழுதில், அதாவது ஒரு கண் சிமிட்டுற நேரத்துல அந்த இணைவு எவ்வளவு உடனடியானதுன்னு இது ரொம்ப தெளிவா சொல்லுது. அப்போ தாமதத்துக்கு காரணம் இறைவன் ரொம்ப தூரத்துல இருக்காருங்கிறது இல்ல, நம்ம முயற்சியோட தீவிரம் கம்மியா இருக்கிறது தான். இந்த நிலைய அடையணுங்கிற ஏக்கத்தை சித்தர் பத்ரகிரியார் அவரோட ஒரு பாட்டுல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அவரோட வார்த்தைகள் இந்த ஆன்மீக தாகத்தோட ஆழத்தை நமக்கு நல்லா புரிய வைக்கும். முத்திக்கு வித்த முதநினைப்ப திக்காலம் அப்படின்னு கேக்குறாரு பத்ரகிரியார். இதோட அர்த்தம் என்னன்னா, விடுதலைக்கு விதையா இருக்கிற அந்த இறைவனை என் முதல் எண்ணமா, என் ஒரே எண்ணமா நான் எப்போ நினைக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு அவர் ஏங்குறாரு. பத்ரகிரியாரோட இந்த கேள்வி இருக்கே, அது நம்மள நாமளே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. நம்மளோட முதல் எண்ணம் எது? தண்ணியில மூழ்கும்போது உயிருக்காக திண்டாடுறோமே, அந்த மாதிரி வேற எதுக்காக நாம இந்த அளவுக்கு ஒரு தீவிரத்தோட திண்டாடுறோம்? யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன்.